அடுத்ததாச்சு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்போ விஜய் அண்ட் காவேரியுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இப்போ சாரதா தேவையில்லாமல் பேசுகிறதோட தான் வந்து அந்த அடுத்து வருவதுங்கிற ப்ரோமோவே முடித்தாங்க. என்னென்னா வந்து கான்ட்ராக்டுக்கு பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு வயிற்றில் குழந்தைய கொடுத்து அனுப்பியிருக்கீங்களேன்னு ஒரு தாய் இவ்வளோ மட்டமாக ஒரு கேள்வியை கேட்க, இதுக்கு வந்து விஜய் வந்து நாங்கள் காதலில் இருக்கோங்கிறத சொல்கிறதெல்லாம் நடக்குது. இதுக்கு பிறகு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனையான வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல்ல எடுத்தோன்னா இப்போ விஜய் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னவர் வீட்டுக்கே வந்துடுறார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து முதல்ல ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்திருக்காரு. வந்து அதை பார்த்து காவேரி சந்தோஷமாக எப்படி நான் வராமல் இருப்பேன், எவ்வளோ நல்ல விஷயம் அது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சாரதாட்ட பேசலாம்னு போனால் அவங்க வந்து தம்பி இருப்பா, நான் ஒரு சில விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரூடாக பேச போகிறாங்க முதல்ல எடுத்த உடனே. ஸோ முதல்ல அவங்க பேச போகிற விஷயமே என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்டீங்க, அவங்களெல்லாம் நம்பி எப்படி நம்புறது, அவங்க உங்கள் பாட்டியும் சித்தியும் வேறு வந்து எவ்வளோ மோசமாக பேசிட்டு போனாங்க தெரியுமா, 2 தடவை வந்துட்டாங்க, சித்தி ஒரு தடவை பாட்டியோட தனியாக கோயிலில் கூட்டு போய் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இது கம்ப்ளீட்டாக ஒரு பொய். எனக்கே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் என் பாட்டிக்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பற்றி காவேரிக்கு தெரியும். எனக்கு அதாவது ஒன்றுனா நான் காவேரிக்கிட்ட டேரெக்டாக டீல் பண்ணிப்பேன். என் குடும்பத்தை விட்டு பேச வைக்கிற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ அவங்களே வந்து என் மேலே இருக்க அக்கறை இல்லை, அவங்க இதுதான் வந்து சரின்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து காவேரிக்கு வரவே இல்லை வீட்டுக்குங்கிறது ஒரு பக்கம். அது பக்கம் நான் வந்து பிஸ்னஸை பார்த்துக்காம இந்த பசுபதி விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எனக்கு என் மனசு முழுக்க இருக்கிறது காவேரி தான். காவேரியும் எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையும் தான் எங்களுடைய அடுத்த வாழ்க்கையுடைய ஆரம்பமே. ஸோ நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கணும். தயவு செஞ்சு அது வந்து அவள் காவேரி என்ன நினைக்கிறான்னா, நான் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவேன். ஆனால் அவளுக்கு நீங்கள் எல்லாருமே முக்கியம், இந்த குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறாங்கிறனால தான் இவ்வளோ நாள் தியாகம் பண்ணிட்டு வயிற்றில் குழந்தைய வச்சு இங்கே உட்காந்துருக்கா. குழந்தையோட கிளம்பி கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கா. அதனால் நீங்கள் அவகிட்டக்க போயிட்டு வான்னு சொன்னால் போதும், நான் பார்த்துக்கிறத நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு கூடவே சொல்ல வேண்டிய விஷயம், யமுனாவோட வாழ்க்கையில் யமுனா சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. யமுனாவை வந்து நிவினுக்கு பிடிக்கலன்னு தெரியும். யமுனாவோட மாமியார் வந்து அவங்கள கொடுமைப்படுத்துகிற மாதிரி நடத்துக்கிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் கொண்டு போய் விட்டீங்க. இங்கே நான் உயிரையே வச்சுருக்கேன், காவேரியை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், விட மாட்டீங்க என்னை நம்பி அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா கண் கலங்கி இந்த காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ் மாதிரி கூட்டிகிட்டு போங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து அனுப்பிவிட இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமாக கிளம்பி இங்கே வந்தால், இங்கே வரும்பொழுது பாட்டியும் சித்தி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பாட்டி ஏற்கனவே சொன்னாங்க, ஒருவேளை நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் வந்து ஒரு கடைசி நாளாக இருக்கும், இல்லை வந்து நான் சாகிறதுக்கான காரணமாக நீ மாறிடுவ அப்படின்லாம் வந்து பாட்டி சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ஏதோ எமோஷனலாக பேசியிருக்காங்க. அவங்க பேசுனது நீ பெருசாக எடுத்துக்காத. தெரியும் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். டவுட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நீ வீட்டுக்கு வாங்க என்னை கூப்பிட்டு போங்க நான் அவங்க கூட வந்துடுறேன்லாம் சொன்னவன் மாறி இருக்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாட்டி இப்படி ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை சித்தியும் கூட சேர்ந்து ஏதோ ஏற்றி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தாத்தாவுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே நேராக கிளம்பி போய் வாசலில் முதல்ல விஜய் வந்ததை பற்றி, என்ன விஜய் 4 நாள்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே பேசிக்கிட்டே வெளில வர பார்த்தா விஜய் இறங்க பின்னாடியே வந்து தம்தன மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படியே காலை எடுத்து வச்சு அப்படியே காவேரி இறங்குறத பார்த்து இந்த பக்கம் சித்தி ஷாக்காவை, இந்த பக்கம் வந்து பாட்டி ஷாக்காவை, 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நம்ம போட்ட பிளானெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே அப்படிங்கிற மாதிரி முடிக்காது. இப்போ தாத்தா வந்து வா விஜய் அப்படின்ட்டு வாமா காவேரி அப்படின்னு அவர் கேஷுவலாக ஒன்றும் நடக்காத மாதிரி சொன்ன உடனே, என்னங்க நீங்கள் பேசாமல் வாமா காவேரிங்கிறீங்க, எந்த மூஞ்சி வச்சுட்டாவோ வந்தா, இவன் போய் கெஞ்சினான் கதறினான் அப்போல்லாம் வரல, இப்போ வந்திருக்கா, இவன் திருப்பி போக மாட்டான்னு என்ன நிச்சயம், இவன் வந்ததுனால வந்து இப்போ இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் அந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணுவான், என்னென்னலாம் நடக்க போதோ, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம குடும்பத்துக்கே இந்த பொண்ணு செட் ஆகாது, அவரோட குடும்பம் நமக்கு செட் ஆகாது, அவங்க எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க விஜயை, காயப்படுத்தினாங்க, அவனை போய் அங்கே அலைய விட்டாங்க, இவளும் தானே அலைய அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு அப்படின்லாம் வந்து பேச, பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, 2-3 விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லி தெளிவுபடுத்திக்கிறேன். நான் முதல் விஷயம், எனக்கும் காவேரிக்கும் நடந்தது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போய் உட்காந்துருந்தது கில்ட்னால கிடையாது, குற்ற உணர்ச்சியில். இல்லை அந்த பொண்ணை வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்னு பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தமே, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன செய்ய போதோ அப்படின்னு நினச்சலாம் கிடையாது. அவளை போய் நாங்கள் விட்டது அவங்க வீட்டில் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தா நான் செஞ்ச தவறுகளுக்கு நான் இப்படியே வந்து ஒரு பணம் கேட்டு அந்த பொண்ணுகிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து நானும் சரி போய் அங்கே இருக்கட்டும், அவங்க அம்மாவா மனசு வந்து அனுப்பி வைக்கட்டும்னு நினச்சேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்ததுக்கான சாட்சியாக என்னோட குழந்தை காவேரியோட வயிற்ற வளருது, நம்ம வீட்டு வாரிசு காவேரி வயிற்ற வளருது. அது தெரியுமா பாட்டி உங்களுக்குன்னா? பாட்டி அப்படியே ஷாக்காகி நிற்க,
இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து சித்தி அதை விட அதிர்ச்சியாக பார்க்க, தாத்தா முகத்தெலாம் அப்படியே வந்து ஷாக்கு ப்ளஸ் சந்தோஷம். அப்படியே அவர் சந்தோஷப்பட, என்னடா சொல்கிற விஜய், டே உண்மையா அப்படின்னா வந்து நீங்கள் தானே தாத்தா கேட்டீங்க, எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல, அது உங்களுக்கு கிடைக்க போகுது, நடக்க போகுது. இப்போ 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா காவேரி அப்படிங்கிறத சொன்ன உடனே இப்போ வந்து தாத்தா சந்தோஷமாய், தம்மா நீ ஏன் வெளில நின்றுட்டு இருக்க, உள்ள முதல்ல வா அப்படிங்கும் போது பாட்டி இப்போ கோவமா நான் கிளம்பி உள்ளார போகிறேன் அப்படி எதுவுமே பேசாமல் உள்ளார போக, என்ன பாட்டி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பாட்டி திருப்பி வரும்போது கையில் ஆரத்தி தட்டோட வந்து கடைசியில் வந்து முதல்ல இவ்வளோ கண்ணு போட்டு இவ்வளோ பிரச்சனையாகி எல்லாம் வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஒரு குழந்தையோடு போனால் எல்லாத்தையும் மனசை கலைச்சிடலாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ மனசை கலைக்கிற மாதிரி விஷயம் நடக்காது. அவங்க ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோடனே இப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகிறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதில் பல ட்விஸ்ட்டுகள் டேர்ன்ஸ் எல்லாமே நடந்து எப்படியோ ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு பசுபதி அதை கிட்டத்தோட பிளான் பண்ணுறது, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையாக நடக்க போகுது, சித்திக்கு இது கண்டிப்பாக எடுத்த உடனே முதல்ல பிடிக்காமல் இருக்குதா, இல்லை சித்தி நல்லவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு சில விஷயங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓவராலாக இப்படி பாசிட்டிவாக கொண்டு போய் ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நம்ம சொன்ன அந்த ப்ரெடிக்ஷன் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து வேற மாதிரி கதை எப்படியா போனால் நல்லா இருக்கும்னு தோணுதா, இன்னும் ட்விஸ்ட் வச்சு திருப்பி பிரித்து வைக்கணும், சேர்த்து வச்சா டக்குன்னு கதையை முடிச்சிருவாங்க, எங்களுக்கு மகாநதி ரொம்ப நாள் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு எதுவும் உங்களுக்கு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் உங்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விஷயங்கள் இந்த கதையில் உங்களுக்கு ஒத்து வரலங்கிறதையும் சொல்லிட்டு வேற எந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறீங்க இப்போங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.